அவர் நிஜமாவே நான் புதுக்கோட்டையிலையும் சிவகங்கையிலையும் பேசினது அது ஒரு வாரத்துக்கு முன்பாக பேசினதை கேட்டாரா, கேட்டுட்டு அவர் பேட்டி கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல. அவர் இந்த மாதிரி வாடிக்கையை அப்பப்போ சொல்லுவாரு, அதெல்லாம் நான் சீரியஸா எடுத்துக்கிறேன். சிவகங்கையில் நடைபெற்ற காங்கிரஸ் நிகழ்ச்சியில் பேசிய எம்பி கார்த்தி சிதம்பரம் கூட்டணியில் இருக்கிறோம் என்பதற்காக திமுகவிடம் கூனி குறுகி நிற்க வேண்டியதில்லை என பேசியிருந்தார். இதற்கு EVKS இளங்கோவன் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் எம்பி கார்த்தி சிதம்பரம் இளங்கோவனுக்கு பதிலடி கொடுத்துள்ளார். எதிர்ப்பே கிடையாது. நான் புதுக்கோட்டையில பேசினது 19ஆம் தேதி, சிவகங்கையில பேசினது 20ஆம் தேதி. இதுக்கு போய் எதுக்கு மூத்த காங்கிரஸ்காரர் திரு இளங்கோவன் அவர்கள் 26ஆம் தேதி பேட்டி கொடுக்குறாரு எனக்கு தெரியல. அவருக்கு நான் பேசினதை போட்டு காமிச்சாங்களா? ஏன்னா அதுல டிவில லைவ் பிராட்காஸ்ட் வந்திருக்காரு, சோசியல் மீடியால தான் இருக்கு. அது அவரே சோசியல் மீடியா பாக்குறாருன்னா எனக்கு சந்தேகம் தான். அவர் நிஜமாவே நான் புதுக்கோட்டையிலையும் சிவகங்கையிலையும் பேசினது அது ஒரு வாரத்துக்கு முன்பாக பேசினதை கேட்டாரா, கேட்டுட்டு அவர் பேட்டி கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல. அவர் இந்த மாதிரி வாடிக்கையை அப்பப்போ சொல்லுவாரு, அதெல்லாம் நான் சீரியஸா எடுத்துக்கிறேன். திமுக ஆதரவு தெரிவிக்குதுன்னா டெபாசிட் கூட வாங்கிக்க மாட்டாரு அவரு அப்படிங்கிறது. என்னுடைய பேச்சை நீங்க முதல்ல கேட்கணும். இந்த மாதிரி என் பேச்சை கேட்ட அத்தனை காங்கிரஸ்காரர்களும், ரெண்டாவது நான் அந்த பேச்சு கொடுக்கும்போது காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை கூட இருந்தார், முன்னாள் மாநில தலைவர் திரு திருநாவுக்கரசர் கூட இருந்தார், சட்டமன்ற கட்சியுடைய தலைவர் திரு ராஜேஷ் கூட இருந்தார், காங்கிரஸ் கட்சியோட பொருளாளர் கூட இருந்தாங்க. எல்லாருக்கும் வராத சந்தேகங்கள், எல்லாருக்கும் வராத எதிர்ப்பு எப்படி திரு இளங்கோவனுக்கு அவர்களுக்கு மட்டும் பேசி முடிச்சு ஒரு வாரம் கழிச்சு வரும். நான் பேசினது முழுக்க எங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு மத்தியில பேசினது அத்தனையுமே எங்களுடைய கட்சி வளர்ச்சிக்காக நான் சொன்ன கருத்துக்கள் தான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.